கடுமையான வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு, பவர் ஜாஸ்தி. அந்த அதான் சொல்லுவாங்கல்ல, தீயினால் சுட்ட புண் ஆறும், நாவிலால் சுட்ட புண் ஆறாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த வகையில் கோவத்தால் தான் நம்ம இழப்புன்றது வந்து நம்ம தான் அதுக்கு காரணம். தீதும் நன்றும் பிறத்த வரார் தரவாரார். அந்த மாதிரி நம்மளுக்கு இழப்புன்றது நம்ம உருவாக்குறது தான். மற்றவங்க யாரும் வந்து நம்மளுக்கு இழப்புக்கெல்லாம் மற்றவங்க காரணம் சொல்லக்கூடாது. நமக்கு நல்லது நடக்குதா, நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் யாரும் கிடையாது, அது நம்ம தான். ஏன்னா அதுக்கு நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம், அதுக்கு முயற்சி செய்திருப்போம். நம்மளுக்கு கெட்டது நடக்குதுன்னா அதுக்கான விஷயம் நம்ம தான் பார்த்துருப்போம். நம்ம நினச்சிப்போம், இப்போ இவன் நம்ம அதை நம்ம ஒத்துக்க மாட்டோம். இப்போ இவனால தான் வந்துருச்சு, இவனால வந்துச்சு, ஆசை, பேராசை. நம்ம வந்து நம்மளா போய் வாழ்ந்த மாட்டிக்கிட்டு இவனால ஆகிப்போச்சு, அவனால ஆகிப்போச்சு, மற்றவங்க குறை சொல்றது. புறங்கூறாமல் எல்லாம் சொல்லிருப்பாங்க. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னுக்கு சொல்லு ஒரு திருவள்ளுவர் அழகு சொல்லுவாரு. புறங்கூறாமையில மற்றவங்க குறை சொல்றது, மற்றவங்க புறம் பேசுறது. நம்ம எல்லா தப்பு நம்ம செஞ்சிருவோம், கோவப்பட்டுருவோம், எல்லாத்தையும் இழந்துருவோம். ஆனா மற்றவங்க குறை சொல்றது, யாரையும் குறை சொல்லாதீங்க. நம்மளுக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே நம்ம தான் காரணம். இழப்புன்றது நம்மளால தான் வரும். அந்த இழப்பை நீங்க இழக்கக்கூடாதா, என்ன பண்ணணும்? கோவப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும், டைம் கொடுக்கணும், வெயிட் பண்ணணும். உங்களுக்கு இழப்பே வராது. நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது அதை சிந்திச்சு செயல்படணும். இது கரெக்டாக செய்யறோமா அப்படின்னு. ஏன்னா நம்ம சரியான இடத்துல சிந்திச்சு செயல்பட்டு ஒரு தொழில் பண்றோம்னா அதுல நஷ்டம் வராது. அதை நம்ம யோசிக்காம நம்ம என்ன பண்ணுவோம், டடபுடான்னு இறங்கி நம்ம பண்ணிடுவோம், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அது வந்து அவுட் ஆயிடும், இழப்பு. அது காரணம் யார்? நம்ம தான். போட்டோன்னே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு எடுத்துலாம்டா, ஏமாற்றோம். புரியுதா உங்களுக்கு? அந்த இழப்புக்கு யாரும் போக வேண்டாம், பொறுமையா இருங்க, கோவப்படாதீங்க. இந்த கோவம் தான் உங்க இழப்புக்கு காரணம். உங்களை விட்டு ஒரு சில விஷயம் போகுதுன்னா கோவம். நீங்க எந்த சூழல யார் என்ன பேசுறத கொஞ்சம் பொறுத்து காலை வாங்கிட்டு அமைதியா ரிலாக்ஸா சைலண்டா இருங்க. நம்ம சிஎம் இன்னைக்கு ஆளுங்கட்சி விஜய் அவர்கள் போல அமைதியா இருங்க. யார் என்னன்னு சொல்லட்டும், என்னென்ன பேசுங்க, சைலண்டா இருந்து வேலை பார்ப்போம், அவ்வளவுதான். அந்த மாதிரி சைலண்டா, என்ன சைலண்ட் சைலண்ட். அந்த இடத்துல நீ பேச பிரச்சனை ஆகுனா அது நீ பேசாமலே இருந்துடலாம். அந்த பேசாம சைலண்டா சைலண்டா காதில் வாங்கி சைலண்டா இருந்துடணும். வாழ்க்கை ரொம்ப நல்லதுங்க, சரிங்களா? அதனால அமைதியா இருங்க. ஒரு சில விஷயம் பல பேர் கத்துக்குங்க. ஏன்னா ஒவ்வொருட்டும் ஒரு விஷயம் இருக்கும். இப்போ சார் விஜய் சார்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த யார் அம்மதி சைலண்டா வேலை பார்க்குறது, அந்த விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கலாம். விஜயகாந்த் சார் கம்பீரம், அந்த அந்த பவர் எனர்ஜி பயமாக இருக்கும் அவர்கிட்ட, அது கற்றுக்கலாம். கருணாநிதி சார் மைண்டு, ஜெயலலிதா அம்மா அந்த பர்ஃபெக்ஷன் நீட்னஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு மிகப்பெரிய தலைவர்கள்ட்டையும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அனைத்து தலைவர்கள்ட்டையும் பல விஷயம் கற்றுக்குங்க.